நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அநேகமாக இன்னைக்கு ஒரு 7 மணி இரவு 7 மணிக்கு முன்னாடியே டெல்லி தேசிய பாஜக தலைமை தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இன்னைக்கு வெளியிட்டுருவாங்க. பாஜகவுக்கு மற்ற திராவிட கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால், ஒரு சித்தாந்தத்துக்காக ஒரு 130 பேர், சுமார் 130 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொன்ன தமிழ்நாட்டில் அது எந்த சித்தாந்தம்னு கேட்டால் இந்துத்துவ சித்தாந்தம், இந்துத்துவ பாதை, ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட ஒரு 130 பேர் தமிழ்நாட்டில் அந்த சித்தாந்தத்துக்காக உயிரிழந்துக்கிறாங்க. முகம் தெரிந்த முகம் தெரியாதவர்கள், குறிப்பிட்டு முகம் தெரிந்தவர்கள் மற்ற மதுரையை சேர்ந்த ராஜகோபாலன் அவர்கள் இந்து முன்னணியுடைய மாநில தலைவராக இருந்தவங்க. 90களில் அவர் உடம்புல சுமார் 17 இடங்களில் வெட்டப்பட்டு அவர் வீட்டு முன்னாடி பேப்பர் படிச்சுட்டு இருந்தப்போ வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது என்ன காரணம் கேட்டால், மீனாட்சி அம்மன் கோவிலுக்காக அவர் போராடினார், திருப்பரங்குன்றத்துக்காக அவர் போராடினார். இது மாதிரி இதே போலத்தான் கோயம்புத்தூரில் வீர கணேஷ், வீர சிவா, சண்முகம், இது மாதிரி அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் வெடிகுண்டு வெடித்து அதில் ஒரு 8 பேர் செத்து போனாங்க. இது மாதிரி 130 பேர், ராமேஸ்வரத்தில் முனியசாமி, தம்மம்பட்டி நாகராஜ், இது மாதிரி நிறைய பேர், நிறைய சொல்லலாம். அதாவது நாகப்பட்டினத்தில் ஒரு இந்து முன்னணி காரியகர்த்தா தங்கமுத்து கிருஷ்ணன் பேர், அவருடைய வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது, பகவத்கீதை புத்தகம்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி, அவங்க பேர் தங்கம், அவங்களுக்கு பெண் குழந்தைகள், எல்லாமே பெண் குழந்தைகள், 4 பேரோ 5 பேரோ. இந்த பார்சலை பிரிக்கிறப்ப அதுலேருந்து ஒரு வெடிகுண்டு வெடிக்குது. அந்த தங்கம் உயிரிழக்கிறாங்க. அதாவது கணவன் இந்து முன்னணி நிர்வாகி, மனைவி அந்த பார்சலை பிரிக்கிறாங்க. கணவன் ஒரு வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இது மாதிரி உயிரிழந்தவங்க, சித்தாந்தத்துக்காக உயிரிழந்தவங்க ஏராளமான பேர். அதாவது ஒரு பொறியியல் பட்டதாரியாக இருந்த திரு ராமகோபாலன் ஐயா அவர்கள் பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சாரம் செஞ்சார் இந்த சித்தாந்தத்துக்காக. மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் அவருடைய மண்டையிலே வெட்டினா பாஷாங்கிற ஒருத்தர், அல்லுமா, அந்த உங்களுக்கு தெரியும் அந்த நபர், அந்த மண்டையில் வெட்டு வாங்கி அந்த இடத்துல மண்டையோட அவருக்கு கிடையாது. அதற்காக தலையில் அதை மறைக்கிறதுக்காக காவி துண்டோட தமிழகம் முழுவதும் பயணம் செஞ்சார் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும். இது மாதிரி சித்தாந்த போராளிகள் 130 பேர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சித்தாந்தம் இந்த பாஜக பின்னணியில் உள்ள சித்தாந்தம். மற்ற திராவிட கட்சிகள் போல அல்ல. மொழி போராட்டம் சொல்லி மற்ற தொண்டர்களை உயிரிழக்க தூண்டுற சித்தாந்தம் கிடையாது. தன்னைத்தானே இந்த ஒரு தேசிய பாதையில் அர்ப்பணிக்கிற சித்தாந்தம் பாஜகவினுடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தில் வழிவந்த பாஜக ஷாக்காக்கள், அதாவது விளையாடுவாங்க, ஒரு காவி கொடி ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு கலந்து போவாங்க. அந்த ஷாக்காக்கள் ஒரு பாட்டு இருக்கும், புதிய பாரதம் தலையெடுக்க புதிய தலைமை மலர வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், அதாவது பதவி மோகம் சிறிது மற்றோர் பண்பினர் அணி திரள வேண்டும்னு ஒரு வரி வரும். அதுபோல் இன்றைய சூழ்நிலைக்கு பொருத்தமான பாட்டு இதுதான். இவன் தமிழக சட்டசபை தேர்தலுடைய வேட்பாளர் பட்டியல் விஷயமாக ஆரம்பிச்சுட்டு எங்கெங்கேயோ போயிட்டான்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன் இப்போ இதை சொல்கிறோம்னா, சென்னையில் நம்ம ஒரே ஒரு சீட்டு டி நகர் நம்ம எதிர்பார்த்தது, அதாவது பாஜகவினர் எதிர்பார்த்தது. சென்னையில் இது வரைக்கும் ஒரு குறிப்பாக சொல்லப்போனால், நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கோவை, சென்னை மட்டுமே. இது சென்னையில் பார்க்க போனோம்னா குறிப்பிட்டத்தக்க வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனையில் வர்றது எதுன்னு கேட்டால், எஸ்ஜி சூர்யா இப்போ பாஜகவினுடைய மாநில இளைஞரணி நிர்வாகியாக இருக்கிறார். அதே போல் வினோஜ் கே செல்வம், அதே போல் தமிழிசை சவுந்தரராஜன், டால்வின் சீசரன், பால் கனகராஜ், கரு நாகராஜன், கராத்தே தியாகராஜன், இது போல் நாராயணன் திருப்பதி, அவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் கூட. அதே போல் இன்னும் சொல்ல போனால், ஏன் நம்ம ஹெச் ராஜா அவர்களை நிறுத்தக்கூடாது? குடும்ப ரீதியாகவே அவங்க அப்பா காலத்துலேருந்தே அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர். அவரை விட நம்பகமான ஒரு வேட்பாளர் கிடைப்பாங்களா? சரி, ரைட், இத்தனை பேர் இருந்தவங்களுடைய இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களாக பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாரு ஜெயராமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இது மாதிரி நிறைய காரியகர்த்தா, கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 50 பேராவது இருப்பாங்க, முகம் தெரிந்த முகம் தெரியாதவங்க. இவங்களில் ஒரே ஒருத்தர் தான் அந்த தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க. ஆளுநர்னு சொன்னால் அதுக்கப்புறம் கௌரவமாக ஒதுங்கிக்கணும் அரசியலேருந்து, அதாவது வெகுஜன அரசியலேருந்து அவங்க ஒதுங்கிக்கணும். இதுதான் இது வரைக்கும் இருந்த ஒரு நடைமுறை. அவங்க
எம்பி எலெக்ஷன்லையும் போட்டியிருக்கேன். எம்பி எலெக்ஷனில் எஸ்டி சூர்யா நல்ல வேலை செஞ்சு வச்சுருந்தார். அந்த தொகுதி எஸ்டி சூர்யா விட்டு கொடுத்தாருங்கிறது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் இவங்க போட்டிக்கிட்டது இவங்களுடைய பதவி மோகம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த பிரச்சாரம் மகிழா போல நடந்து, அதாவது கட்டுப்பாட்டுக்கு பெயர் போன கட்சி பாஜக, அந்த சூழ்நிலையில் அந்த மாவட்ட தலைவர் அந்த பிரச்சாரத்தில் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் கூட நிறுத்தி வச்சிருக்கலாம். இவங்க தானாக போய் ஏறி கூட நிற்கிறாங்க. அதாவது எத்தனை வந்து அந்த தொகுதி வேட்பாளர் மாதிரி ஒரு தோற்றத்தை பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. இதை நம்ம பார்த்தோம். இதை வந்து மறுக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சார நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து தமிழக பாஜகவினுடைய தலைவிங்கிற முறையில் போய் நின்னுங்கிறாங்க. யார் இப்போ தமிழக பாஜகவினுடைய தலைவி? அவங்களா? நயனா நாகேந்திரன் தானே? என்ன கணக்கில் சொன்னாங்கன்னு தெரியல. ரைட், நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த எஸ்டி சூர்யா, வினோத் செல்வம், டால்பின் ஸ்ரீதரன், பால் கனகராஜ், கருநாகராஜன், நாராயணன் திருப்பதி, எச் ராஜா, கராத்தே தியாகராஜன், இது மாதிரி இதில் யாரோ ஒருத்தர் கொடுங்க, புதுசாக ஒருத்தரை இறக்குங்க. அதிமுக கூட்டணி இருக்குது, வெற்றி வாய்ப்பு நல்ல நம்ம கையில் நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் புதுசாக ஒருத்தரை கொடுங்க. அதே தமிழிசை சவுந்தரராஜன்னா இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க கூட போடுவானான்னு சொல்லி நமக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது. ஒன்று. அடுத்ததாக கோயம்புத்தூருக்கு வருவோம். இந்த 2026 சட்டசபை தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியை மட்டும்தான் நம்ம கேட்டு வாங்கி பெற்றோமா இல்லை அவங்களா தந்தாங்களான்னு தெரியாது. ஏதோ ரைட், ஓகே, கூட்டணி தர்மம், அரசியல் நாகரிகம், நம்ம இனிமேல் அதை கொண்டு பேசுறதுக்கு விஷயம் இல்லை. ஆனால் கோவை வடக்கு கொடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தொண்டர்களுடைய ஏகோபித்த வரவேற்பு, ஏகோபித்த ஆதரவு பெற்று அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல நிறுத்தலாங்கிற ஒன்றும் தப்பு இல்லைங்கிறேன். இதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் கொஞ்சம் இடைவெளி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் இணைந்து களத்தில் போய் வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இருக்கிற ஒரே ஒரு முட்டுக்கட்டை என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ ஏற்கனவே கடந்த தேர்தல் 2021 தேர்தல் நினைக்கிறேன். அப்போ பேராசிரியர் சீனிவாசன் நிற்க வேண்டிய தொகுதியில் திடீர்னு வந்து டாக்டர் சரவணன் சொல்லி அதிமுக காரர் ஒருத்தர் வந்தார். நேற்று கட்சியில் சேர்ந்தவுடன் அவருக்கு கொடுத்தாங்க, சரவணனுக்கு. பாஜகவில் சேர்ந்த உடனே அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க, எம்எல்ஏ. அதுக்காக பேராசிரியர் சீனிவாசன் காலங்காலமாக ஆர்எஸ்எஸ்லேருந்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் வரைக்கும் இருந்து உழைச்சிட்டு வர அவர் வந்து என்ன பண்ணார், மிக நாகரிகமாக சித்தாந்த பின்புலத்தோட அந்த சிந்தனையோட, சரி ரைட் ஓகே, யாரோ ஒருத்தர் ஜெயிச்சார், இவருக்கு நின்னா என்னை விட வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறீங்களா, ரைட் ஓகே, அவர் ஜெயிக்கிட்டோம், நம்ம சித்தாந்தம் வெற்றி பெற்றோம், நம்ம சித்தாந்தத்தின் சார்ந்த ஒரு வேட்பாளர் வந்து வெற்றி பெற்று சட்டசபைக்கு போகணும்னு சொல்லி விட்டு கொடுத்தார். அதே சிந்தனையோட ஏபிவிபி காலத்துலேருந்து நான் வந்து இந்த சித்தாந்தத்தில் வழி நடக்கிறேன்னு சொல்கிற திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணாமலைக்காக கிட்டத்தட்ட அல்லும் பகலுமா 3 வருடம் தன்னுடைய படிப்பை இழந்து, குடும்பத்தை இழந்து, பதவியை இழந்து இந்த சித்தாந்தத்தில் தன்னை இணைச்சிட்டு வேலை செஞ்ச அண்ணாமலைக்காக வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை தொகுதி விட்டு கொடுக்கறது அவங்களுக்கு இன்னும் மரியாதை கொடுக்கும். அதே சமயம் கூட்டணியினுடைய வெற்றிக்கும் அது உதவியாக அமையுங்கிறது நம்ம கருத்து. உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.